XMBR வந்து இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. இதில் மைனிங் வந்து எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சீசன் 2 வந்து என்ன மாதிரி வருது, என்ன மாதிரி தெரியுதுன்றது தெரியல. ஸோ விட்ரோவல் அப்டேட்டுகளும் பெரிய லெவலில் இல்லை. பட் இன்னொரு 2 டேஸ் தான் இருக்குது. இதில் மைனிங்கை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காயின்களை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இந்த காயின் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காயின் அளவையும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்குரிய டாஸ்க்குகளோடையும் வர்றது. இந்த டாஸ்க்குகளையும் செஞ்சு கொள்ளுங்க. இதில் வந்து டெய்லி டாஸ்க் இருக்கும். அதில் செஞ்சு நீங்கள் உங்களுடைய காயின்ஸையும் காயின் பெர் ஹவரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் இன்னொரு 48 ஹவர்ஸ் தான், மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய காயின்கள், நிறைய பொட்டுகள் ஏர்ட்ராப் வந்து லிஸ்ட் ஆக போகுது. மேஜர் என்ற ஒன்று நாங்கள் செய்வோம். ஸோ அதுவும் வந்து அக்டோபர் வந்து லிஸ்ட் ஆகுது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றின ஒரு அப்டேட் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்கள் தந்துருந்தேன். ஸோ பார்க்காதாக்கள் எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ வீடியோக்கு வருவோம். இந்த XMBR வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.001 போகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ரைட், எவ்வளோ வேண்டாம், 0.001 USDT போகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை என்ன மாதிரி எங்களுக்கு இதை கன்வெர்ட் பண்ணி தரப்போகிறாங்கன்றதும் தெரியலை. ஏனெண்டா இது வந்து பில்லியன் கணக்கான டோக்கன் அகலை கொடுத்துருக்கப்படியால் நிச்சயமாக ஹம்ஸ்டார் மாதிரி தான் இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் தான் தர சான்ஸ் இருக்குது. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்க்காங்க. டாஸ்க்குகளை செய்யுங்க, வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அவங்களோட அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த மேஜர் என்ற ஒரு ஏர்ட்ராப் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டெலிகிராம் ஸ்டார் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். டெலிகிராமில் கிடைக்கிற ஸ்டார் மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவங்களோட கவுண்ட் டவுன், உங்களுக்கு தெரியும் ஹம்ஸ்டாரில் வந்து கவுண்ட் டவுன் போய் கொண்டிருந்தது. அது மாதிரி இவங்களோட கவுண்ட் டவுனும் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1 என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க பாயிண்ட்ஸுகளை. ஓகே, அடுத்து இந்த கேம்ன்றதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் 3-4 கேம்ஸ் மாதிரி சின்ன டாஸ்க் இருக்குது. அதுலேயும் செஞ்சுக்கொள்ளுங்க. முதலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, அதாவது இதில் இருக்க இமேஜுகளை செலக்ட் பண்ணுறேன். இது வந்து எங்களோட டெலிகிராமில் போடுவோம், அதை பாருங்கள். அடுத்து வந்து இந்த இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. அப்படி 3 டாஸ்க் இருக்குது, அதெல்லாம் செய்யுங்க. இதில் வந்து இன்வைட்ன்றதுக்குள்ளே போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். வாலெட்ன்றிருக்கு பாருங்கள், இருக்கிறதுக்குள்ளே தான் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதில் அப்டேட்டுகள் அவங்க இன்னும் அதில் ஒன்றும் தரலை. கேட்டால் உங்களுடைய டெலிகிராம் வாலெட்டையோ இல்லாட்டி டோன் கீப்பர் வாலெட்டையோ செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த ஏர்ன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே வர்ற டாஸ்க்குகள் எல்லாத்தையும் செய்யுங்க. மிக மிக முக்கியம். ஸோ இந்த டாஸ்க்குகளை வந்து எவ்ரிடே கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸுகள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரிடே இந்த டாஸ்க்குகளை செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஆல்ரெடி செஞ்சு கன நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தார்கள், உடனடியாக யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் டிலீட் ஆகிருமென்று சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயம் இதில் செய்யுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி ஹம்ஸ்டார் ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஜெண்ட் 301, அடுத்த 2 மார்க்கெட் ஆப், மீமி 5 காயின், இதெல்லாம் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த CEX வந்து நவம்பர் மாதம் லிஸ்ட் ஆகுதுன்றாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியம் ப்ளம். இந்த ப்ளம்மும் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னதுலாம் கட்டாயம் எவ்ரிடே டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ டோக்ஸ் மிஸ் பண்ணினாக்கள், ஹம்ஸ்டார் மிஸ் பண்ணாக்கள் கட்டாயம் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அடுத்தது கேட் ஏர்ட்ராப்பும், இதுக்கும் வந்து விட்ரோல் வந்து விரைவில் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து சில டாஸ்க்குகள் தந்திருக்காங்க. அந்த டாஸ்க்குகளை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். OG பாஸ்ன்றெல்லாம் கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ இப்போ இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணினா தான் எங்களுக்கு விட்ரோல் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் சில டிரான்சாக்ஷன் கூட செய்ய வேண்டியிருக்கு. அதாவது டொன் காயின், அதாவது $5 கிட்ட வரும், $6 கிட்ட வருது ஒரு டொன் காயின். ஸோ இந்த டொன் டிரான்சாக்ஷன் எல்லாம் செய்ய வேண்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ப்ரைஸ் என்ன மாதிரின்றதையும் பார்க்கணும், வெயிட் பண்ணித்தான். இன்னும் ஒரு சில நாளில் இதில் ஃபுல் அப்டேட் உங்களுக்கு எடுத்து தரக்கூடியதாக இருக்கும். இதில் ஏர் ட்ராப் பண்ணுறதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் 4 எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்காங்க. பட் இதில் வந்து Gate.io, Bybit, KuCoin எல்லாம் தந்திருக்காங்க. ஆனால் பைனான்ஸ் இல்லை. ஸோ பைனான்ஸோட அப்டேட்டுகள் வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டோடியல் வாலெட்டுன்றது வாலெட்டுகள் இதுவும் இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் டாஸ்க்குகள் இருக்குது, அதில் செய்யுங்க. அதுதான் மிக மிக முக்கியம். டாஸ்க்கை நீங்கள் செய்கிறதன் மூலமாக தான் உங்களுக்கு இதில் வந்து இன்கம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி லாகின் பண்ணி செஞ்சீங்கன்றாலே காணும். ஓகே, ஸோ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். எங்களோட டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.